அரசு கொடுக்கிற பணத்தை வாங்கி இவன் எங்க கொடுக்க போறான் பாருங்க, ஜனநாயகன் படத்தை பாக்குறதுக்கு வச்சிருக்கான அந்த காசை. இவங்க எல்லாம் யாரு தெரியுமாங்க? சினிமா புரோக்கர்கள். சினிமா புரோக்கர்கள், அதாவது விஜய்க்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 1000 கோடி அடிக்கணும் ப்ரமோஷன் பண்றாங்க சினிமா புரோக்கர்கள். இவனுங்களா, இவங்க கிட்ட எல்லாம் வந்து தமிழ்நாடு கிடைச்சிச்சுன்னா என்ன நிலைமை ஆகுன்றத யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட்டை குறை சொல்றீங்க, அறிவில்லாம செந்தில் பாலாஜியை குறை சொல்றீங்க, முட்டாள்தனமா. ஏன்னா சோறு தானே சாப்பிடுறீங்க நீங்க? வெக்கமான சூடு சொர்ணம் இல்லையாரா? உங்க வீட்டுல அந்த 41 பேர் மாதிரி எவனோ இறந்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த கதி என்னன்னு சொல்லிட்டு. மனசாட்சியில மிருகங்களா? எப்படா கவர்மெண்ட் தப்பு சொல்றீங்க? எப்படா போலீஸ் தப்பு சொல்றீங்க? அப்புறம் என்ன டாஷ்கடா விஜய் வந்து போலீஸ்க்கு நன்றி தெரிவிச்சாரு? கரூருக்குள்ள வந்த உடனே அங்க நின்றுட்டு என்ன சொன்னாரு? எங்க இருக்கிற காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அவங்க இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க முடியாதுன்னு என்ன இதுக்கு சொன்னார் அவரு. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அனைவருக்கும் எங்களது தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை வந்து கண்டிப்பா வந்து குடும்பத்தோட வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாமே நல்லது நடக்கும்ன்றத வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக வந்து நமது அனைத்து நேயர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் பிளஸ் வந்து புடவை எல்லாமே வாங்கியிருப்பீங்க. ஸோ வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா எதுக்காக நான் இதை பத்தி நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், ஒரு பொங்கல் தொகுப்புன்றது பாத்தீங்கன்னா அரசு வந்து மக்களுக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குறதுன்னு வச்சுங்களேன், ஒரு சந்தோஷமா நீங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்து கொடுக்குது. அதாவது மக்களோட வரி பணம் கூட வச்சுங்க, மக்களோட வரி பணம் தான் கொடுக்குறாங்க. மக்களோட வரி பணம் பார்த்தீங்கன்னா எதுக்காக கரெக்டா உதவுற டைம்ல எப்படி உதவுமோ அப்படி கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து கொடுக்குறது இல்லையா, இதான் முறை. ஸோ வந்து இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏளனமா பேசி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எதிர்கட்சியான அதிமுக கூட வந்து சத்தியமா வந்து இதை பத்தி விமர்சனம் பண்ணல, அவ்வளவு விமர்சனம் பண்ணல. பிஜேபி விமர்சனம் பண்ணல, யாரும் விமர்சனம் பண்ணல. எதுக்கு 3000 ரூபாய்க்கு பதிலாக 5000 ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் மட்டும் தான் கேட்டாங்க. ஆனா வந்து ஒரு சிலர்லாம் இல்ல, இவனுங்க தான், இந்த தற்கூரிங்க தான், இந்த தாவேகா கட்சியினர் தான். அவங்க என்னென்ன பேசுறானுங்க, புடவை நல்லா இல்ல, என்னங்க புடவை இது என்னங்க அது வேஷ்டி, இதெல்லாம் யாருன்னா கட்டுவாங்களா, இதை போயிட்டு ஸ்டாலின் வீட்டுல யாருன்னா கட்டுவாங்களா, என்ன அரிசி இது நல்லாவே இல்லை, என்னங்க சர்க்கரை இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுறானுங்க. என்ன பண்றது, அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க இருக்கிற கட்சி அந்த மாதிரியான கட்சி. ஏன்னா விஜயோட படம் ரிலீஸ் ஆகணும், விஜயோட படத்தை பார்த்தா போதும், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனுங்க தான் இவனுங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதாவது அவங்க கட்சியோட வந்து ஏதோ செயலாளர், இணை செயலாளரோ எவ்வளவு செயலாளர், அவன்லாம் யாருன்னே தெரியல. அவன் பேரு பார்த்து லைலா மணின்னு சொல்லிட்டு, அது லைலா காலேஜ் ஓனர் மாரி ஒரு லைலா போட்டு பார்ப்பல. அந்த தற்குறி அதாவது மைக்க பிடிச்சிட்டு பேசுறாப்புல, அது என்ன பேசுறாங்கன்றது நீங்க பாருங்க. 3000 எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்காங்க. எப்படா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமோ அப்ப குடும்பமாக படத்துக்கு போகணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா படம் எப்படா ரிலீஸ் ஆகுது? ஏம்மா இல்லை 3000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல, வாங்கி வச்சிருக்கேன், செலவாயிருமோன்னு பயமா இருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் குடும்பத்தோட போயிடுவேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில தான் வாங்கினேன் 3000 ரூபாய். 3000 இல்ல 30,000 கொடுத்தா கூட காசை வாங்கிக்கோங்க, ஓட்டு போடுங்க. திமுக போடாதீங்க, டிவிக்கு போடுங்க. வாய்ப்பு இருந்தா தலைவா, நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா கட்சி துண்டோட போயிட்டு ரேஷன் கடையில கியூல நின்று வாங்குங்க தலைவா. இந்த நேரத்துல மானம் சூடு சொரணெல்லாம் பார்க்க கூடாது. தர்றது நம்ம காசு. 3000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் போட்டு 6000 ரூபாய் கொடுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே கேளுங்க, தப்பு கிடையாது, நம்மளுடைய காசு தான். தைரியமா வாங்க. நான் வாங்கிட்டேன், மாவட்டம் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம பசங்க தீய சக்தி திமுக திமுக கொடுக்குற காசை வேணான்றாரே, அது திமுக கொடுக்கலடா, நம்மளுடைய காசை நமக்கே கொடுக்குறாங்க, வாங்கி கொள்ளலாம், தவறு கிடையாது. பாத்தீங்களா? இதை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இப்படி சந்தோஷமா இருக்கா இல்ல வந்து எப்படி, உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா நான் பார்க்கும் போது எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. எனக்கு உண்மையா சொல்ற கோபம் பொத்துக்கிட்டு வருதுங்க. அதாவது அரசு கொடுக்கிற 3000 பணம் வரி பணம்னு வச்சுங்க, அந்த 3000 ரூபாய் மக்கள் கிட்ட போகுது. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது அந்த பணம் வாங்குறதுக்கு லைன்ல நிக்கிறான், காலையில 7 மணில இருந்து நிக்கிறான், 10-10:30 மணிக்கு 11 மணிக்கிட்ட ஆரம்பிச்சு 3 ஹவர் நிக்கிறாங்க லைன்ல. நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா லேட் ஆகுது.
சரி 3 ஹவர் நின்று கை கால் கடுக்க நின்று அந்த 3000 ரூபாய் வாங்கிட்டு அவன் முகத்துல அந்த சந்தோஷத்தை வந்து அதாவது பணம் வந்து சாதாரணமா கிடைக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த காசு கையில வந்த உடனே அந்த சக்கரை பை, அந்த அரிசி, அந்த புடவை எல்லாம் பார்க்கும்போது வாங்கிட்டு அவன் மூஞ்சி சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அந்த சந்தோஷம் எதுக்கு தெரியுமா? அந்த 3000 ரூபாய் வந்திருக்கு, ஐயோ பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் போனஸ் கொடுக்கல, இந்த மாதிரி இந்த 3000 வச்சு நான் வந்து குடும்ப செலவுகள் பார்க்கணும், பசங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாவோ 600 ரூபாவோ துணி எடுத்து கொடுக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிம்மதியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும், வெள்ளெல்லாம் வாங்கி பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3000 பார்த்தீங்கன்னா கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிப்பான். இதுதான் உண்மையான மக்களுடைய உண்மையான நிலவரம். தான் அதை அவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, 3000 ரூபாய் வாங்கிக்கோங்க, விட்டுறாதீங்க, அது நம்ம பணம் தான், எக்ஸ்ட்ரா கூட 3000 கேட்டு வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஜனநாயகன் பணமே பார்க்கலாம் அப்படின்றான். எப்படி இவரும் வாங்கிட்டாராம், ஒரு பக்கத்துல மாவட்டம், என்ன வாங்கிட்டீங்களா நீங்க 3000 ரூபாய் அப்படின்னு கேக்குறான். அந்த 3000 வாங்கி என்ன பண்ண போறானா, ஜனநாயகன் பணம் பார்க்க போறானா. எப்படி அரசு கொடுக்கிற பணத்தை வாங்கி இவன் எங்க கொடுக்க போறான் பாருங்க, ஜனநாயகன் படத்தை படம் பார்க்கறதுக்கு வச்சிருக்கான அந்த காசை. இவங்கெல்லாம் யாரு தெரியுமாங்க, சினிமா புரோக்கர்கள். சினிமா புரோக்கர்கள் அதாவது விஜய்க்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 1000 கோடி அடிக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து புரோக்கர் வேலை பண்ணி ப்ரமோஷன் பண்றாங்க. சினிமா புரோக்கருங்க இவனுங்களா, சினிமா புரோக்கர். இவங்க கிட்ட எல்லாம் வந்து தமிழ்நாடு கிடைச்சிச்சுன்னா என்ன நிலைமை ஆகுன்றத யோசிச்சு பாருங்க. நான் ஏன் கோவப்பட்டன்றத வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் அந்த வழி. அந்த 3000 ரூபாய் சும்மா கிடையாது, அது அதை கொண்டு போயிட்டு சினிமா பார்க்க சொல்றாங்க. சினிமா இது என்ன அநியாயமா இருக்குது? இது இவனுக்கு தேவையா நமக்கு? இந்த விஜய் தேவையா? இந்த தற்கூரி பசங்க தேவையா? இவனுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்கன்றது இது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணாருங்க? ஒண்ணும் பண்ணல. அவங்க என்ன பண்ண சொல்ல ஒண்ணும் பண்ணல. விஜய் விஜய் என்ன பண்றான்னா நடிச்சு அவங்களோட மக்களோட பணத்தை வாங்கி சம்பாரிச்சு இப்ப உச்ச நடிகர் 200 கோடி எவன் விட்டாது. இப்ப நான் கேட்கிறேன், மக்களோட வரி பணம்ன்றல உன் விஜய் சம்பாரிச்சது எவன் காசு? எவன் விட்டு காசுரா? டே தற்கூரி நாய லைலா மணி, யாரு விட்டு காசுரா? அது யாரு விட்டு காசு? அவன் வந்து மக்களோட பணத்தை வந்து நல்லா புடுங்கி நல்லா சாப்பிட்டு துணிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போய் 41 பேர் இறந்துக்கிறாங்க. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத அவன்லாம் ஒரு தலைவனா? நான் கேட்கிறேன், ஒரு தலைவனா? அதாவது இவங்க ரசிகர்கள்லாம் பாவங்க. இவங்க ரசிகர்கள்லாம் வந்து என்ன பண்றான்னா அப்படி மோட்டிவேட் பண்றாப்புல, மோட்டிவேட் பண்ணி தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு விஜய். இப்போ வரைக்கும் ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு என்னங்க பண்ணிருப்பாரு நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பாருங்க? எவனுக்காச்சும் போற வழியில போயிட்டு இறங்கி கை கொடுத்துட்டு போனாரா? இல்ல, சாதாரண வீட்டுக்குள்ள வர வச்சு பேசிருக்காராங்க அவரு, இல்ல தண்ணி கொடுத்திருக்காரா? இப்ப இந்த எத்தனை வாட்டிங்க வந்து ஒரு ரசிகர்கள் சந்திச்சு தொண்டர்கள் சந்திச்சு சொல்லுங்க. ஏங்க மாவட்ட கூட்டத்துக்கே போவாத ஒரே தற்கொலை தலைவன் விஜய் தாங்க. ஆனா இது புரியாம இவனுங்க பாட்டு, அதாவது 41 பேர் இறந்தது கூட முக்கியம் இல்ல, எனக்கு ஜனநாயகன் படம் பார்க்கணும், அது பார்த்தா போதும். பார்த்துட்டு செத்துறீங்களா எல்லாருமே? நான் ஓப்பன் சொல்ல செத்துறீங்களா எல்லாமே? அந்த படம் பார்த்தா போதுமா? அதுக்கப்புறம் வாழ்க்கையே தேவையில்லையா? ஏன்னா ஜனநாயகன் படம் வரதுக்கு காரணம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம். ஏன் அப்பவே 24ஆம் தேதியே சொன்னாங்களா? டிசம்பர் 24 தெளிவா சொல்லிக்கிறாங்க இவங்க கிட்ட. அதாவது இங்க பாருங்க சார், இது வந்து மறுதணிக்கை பண்ணணும், நீங்க மும்பை கொண்டு போய் ஆகணும்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே பண்ணி கொடுங்க, மும்பை எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜனவரி 5ஆம் தேதி முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க மறுதணிக்கை அனுப்பாம கோர்ட்ல சிபிஎஃப்சி எதிர்க்க கேஸ் போட்டிருக்காங்க. அது யார் தப்பு? என் பராசக்தியும் சொன்னாங்க, பராசக்தி தணிக்கை கொடுக்க அமிச்சாங்களா என்ன? நீங்க அனுப்பல, அனுப்பாதது காரணம் என்ன? பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப ஜனநாயகனை தடுக்கிறாங்க, ஒழிக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன பண்றாங்கன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு அட்ராக்ஷன் வாங்குறது. பாவங்க என் படம் பாருங்க ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து படத்தை பூஸ்ட் ஆயிட்டு இந்த படத்து மூலியமா லாபம் சம்பாதிக்கலாம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் விஜய் இன்னமும் ஆக்ட் போட்டார். உண்மை, இப்ப வந்து படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, அந்த படம் வந்து தணிக்கை கூட விட மாட்டாங்க. எதுக்கு வந்து நாங்க வந்து இவர் சொல்றோமே, அது எதுக்காக இவர் இன்னும் ஒண்ணும் பண்ணாம இருந்தாரு, எதுக்காக வந்து மும்பைக்கு அனுப்பாம எங்களே பண்ண சொல்றாரு? அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் உண்மை, இது நடந்தது.
சரி, அவங்க சிபிஎஃப்சி வேறுமே பண்றாங்கன்னு வச்சுங்க, ஏன் விஜய் இன்னும் வந்து குரல் கொடுக்கல? யாராவது கேக்குறீங்களா? விஜய் இன்னும் தன்னுடைய படத்துக்காக இன்னும் குரல் கொடுக்கல? உங்களை வந்து உசுப்பேத்தி பேச வைக்கிறது யாரு? விஜய் தானே. நீங்க கத்துறீங்க, நீங்க எவங்கிட்ட சண்டை போடுறீங்க, ஆனா உங்க விஜய் இன்னும் குரல் கொடுக்கல? மற்ற எல்லா படத்துக்கும் போனார்ல, சர்க்காருக்கு போனாரு, தலைவர் படத்துக்கு போனார்ல, இந்த படத்துக்கு ஏன் போக மாட்டாரு? இந்த படத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டாரு? ஆதரவு திரட்டுறாரம்மா சார், விஜய் சாரு ஆதரவு திரட்டுறாராமா. இது தெரியாத இந்த ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள் விஜயை நம்பி ஏமாந்து போறாங்க. ஒரு சுயநலம், ஒரு எந்த அறிவு இல்ல. இந்த கவர்மெண்ட் அவ்வளவு பண்ணுது. நாளா இன்னொரு லேடி சொல்றாங்க, ஸ்டாலின் மாமா நீங்க கொடுத்த வந்து அரிசி சக்கரை நல்லா இருந்துச்சு, நீங்க போராட்டி கொடுக்கல, இந்த வாட்டி கொடுத்துட்டீங்க, அதனால வந்து எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிச்சு, இருந்தாலும் நாங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படியே சவுல்ல விட்டு விஜய் உனக்கு என்ன பண்ணாருன்னு கேளுங்களேன். அத இந்த மாதிரி ஞான சூனியங்கள் உள்ள தமிழ்நாட்டுல நான் என்னங்க சொல்றது? இவங்களாம் யாரு? இவங்களாம் பாருங்க, தமிழ்நாடை சீரழிக்க வந்தவர்கள் தான் இந்த தாவேகாவினர். நீங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க, எனக்கு புரியுது. எதுக்கு நீங்க கோவப்பட்டு பேசுறீங்க? எதுக்கு உங்க ஹெல்த்தை கெடுத்துக்கிறீங்க? இல்லங்க, முடியல. நானும் மனுஷன் தானுங்க, எனக்கு கஷ்டமா இல்லையா? ஏன்டா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா என்ன எனக்கு புரியல. எனக்கு என்னால இப்படி ஏத்துக்க முடியலங்க. என்ன சிரிச்சுனே எப்படி பேசுறது? இது சிரிச்சுனே பேசணுமா? நாங்க திமுக சப்போர்ட் பண்ணே, நாங்க திமுக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றோம் இருக்கும்டா. நீங்க ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? அவங்க நல்லது பண்றாங்கடா, இதான உண்மை. எல்லா விதத்திலும் தமிழ்நாடு உயர்ந்திருக்குடா. நம்மளை பார்த்து மத்த ஸ்டேட் காப்பி அடிக்கிறான்டா, இதான உண்மை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைதுன்னு சொல்றாங்கடா. உங்களுக்கு புரியலையாடா? உங்களுக்கு விஜய் யாருடா? ஏன்னா அவங்கள இப்படி பண்றீங்க. ஜனநாயகன் படம் இப்போ சொல்றேன் உங்களுக்காக, அதாவது இப்ப ரசிகர்கள் பாத்தீங்கன்னா வந்து ஏங்கிட்டு இருக்காங்க படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவங்க கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகி பார்க்கட்ட விட்டுருங்க. பட் ஆனா அரசு கொடுக்கிற வந்து திட்டத்தையும் குறை சொல்லிக்கிட்டு அதை வாங்கிட்டு எல்லாமே விஜய்க்கு யூஸ் பண்றதுன்னா மிகப்பெரிய தப்புடாடே. அது மிகப்பெரிய தவறு. அது செய்யறது மிகப்பெரிய பாவம். அது இதை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே போல பார்த்தோன்னா விஜய் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ரசிகர்களை வந்து உசுப்பேத்தி விட்டு பராசக்தி என்ற படத்தை வந்து தடுக்கும் வகையில பண்றாரு. இதுதான் உண்மைங்க. இப்போ பராசக்தியை வந்து ஆக்சுவலா நல்லா இல்ல, இது வந்து நல்லா இல்ல படம், இது வந்து யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான வந்து விளம்பரப்படுத்துறது யாரு? தவறான தகவல்களை படுத்துறது யாரு? விஜய் ரசிகருக்கு தானே. அவன் சொல்ற ஜனநாயகன் படம் வரணும், படம் வரலன்னா இந்த படம் வரக்கூடாது, இந்த படம் பிளாப் அப்படின்னு சொன்னவன் எல்லா தேட்டர்லயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் விஜய் ஒரு நல்ல தலைவனா இருந்துச்சு என்ன நான் பண்ணிருக்கணும்? நம்ம படம் வரல, பராசக்தின்ற ஒரு படம் வந்திருக்கு, அது என் தம்பி நடிச்ச பராசக்தி படம், சிவகார்த்திக் நடிச்ச படம் வருது, அத தயவு செய்து வந்து எல்லாரும் படம் பாருங்க, நம்மளோட தமிழுக்கான படம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா விஜய்க்கு ஒரு சிரட்டை வச்சிருப்பேன். நல்ல மனுஷன், நல்ல தலைவனா அது பண்ணிருப்பான். நீங்க போயிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க தியேட்டர்ல, நம்ம படம் வரும்போது வரட்டும், நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா இவர் சொல்லாம அப்படி மூடி நின்றுட்டு என்ன பண்றாரு? அவன் ரசிகர்களை வந்து உசுப்பேத்தி விட்டு தியேட்டரா போய் சொல்ல வைக்கிறாங்க. சுதா கொங்கரான்ற ஒரு டைரக்டர், ஆக்சுவலா நான் இப்ப கூட நான் சொல்றேங்க, இந்த கதைய இவங்களால மட்டும்தான் வந்து நல்லா எடுக்க முடியும், வேற யாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து வேற லாங்குவேஜ் டைரக்டர், வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கின்னு இந்த வரலாறை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கின்னு இதை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியுமா? அவ்வளவு அந்த ஆர்டிஸ்டுங்கெல்லாம் வந்து அப்படி வந்து நடிக்க வச்சிருந்தாங்க. எத்தனை பேர் படம் பாத்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் வந்து ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா நைட்டு தூங்க விடாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துக்கிறாங்க. இது நம்ம படங்க, நம்ம பார்க்கலாம், வேற யாரு பாப்பா? நம்ம இப்பெல்லாம் ஜாலியா தமிழ் பத்தி நம்ம பிடிச்ச லாங்குவேஜ் தமிழ் 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 சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோமே, தமிழுக்காக போராடுற மாதிரி சோசியல் மீடியால போட்டிருக்கோமேங்க. தமிழ் தான் எல்லாமே, தமிழ் தான் எதுவும் சொல்றீங்களா? நீங்க ஜாலியா எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் படிக்க தமிழை பத்தி நான் பேச இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்கன்னா
அந்த காலத்து மாணவர்கள் நமக்காக எத்தனை பேர் உயிர் இழந்துருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 400 பேர்த்து இறந்துக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு படம். இது நம்மளோட படங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த படம் வந்து மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. உங்க விஜய்க்காக இந்த படத்தை வந்து ஒதுக்காதீங்க. விஜய் ஒரு தலைநான்தா இந்த மாதிரி படத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கணும். அவர் நடிக்காம ஒரு தெலுங்கு டப்பிங் படத்தை, சரி அவருக்கு பிடிக்குது அவர் நடிக்கிறாரு, அது பார்த்து ஏமாந்து ரசிகர்களை ஓட்டு போடான்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு படத்துல விஜய் நடிச்சிருக்கணும், ஏன் நடிக்கல? இதெல்லாம் வந்து இவங்க யோசிக்கணுங்க. இதை யோசிக்கணும். அந்த டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்டர் ஒரு மன உளைச்சலோட ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து ஃபேக் ஐடி வச்சு யூஸ் பண்ணி தவறா வந்து சித்தரிக்கிறாங்க, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த நடிகரை சார்ந்த ரசிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னது? இது மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்காக வந்து போராட வேண்டியதாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலாகி அந்த டைரக்டர் வந்து போடுறாங்க. இதெல்லாம் பண்றதுனால விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதம் ஏறுன்னு நினைக்கிறீங்களா, இறங்கும் நினைக்கிறீங்களா? ஏறுமா இறங்குமா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அது அவங்களுக்கு புரியல, விஜய்க்கும் புரியல. ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கணுங்க. இது குரல் கொடுக்கணும். கஷ்டப்பட்டு படம் எடுத்துக்கிறாங்க அந்த டைரக்டர். இதை தடுக்கும் வகையில் விஜயோட ரசிகர் வந்து இந்த மாதிரி கேவலமான பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சொல்றாரு இந்த மாதிரி கேவலம் பண்றாங்க, இந்த மாதிரி தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? சென்சார் சர்டிபிகேட் வந்து அவங்க கொடுக்கறது இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா கேட்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர், இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காரு. இந்த மாதிரி நீங்க அவங்களை காயப்படுத்தி நீங்க வளரணும்னு நினைச்சுன்னா வளர முடியாது ராஜா. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் என்ற ஒரு பிம்பம்டா, அது பிம்பம், அவ்வளவுதான். விஜய்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உங்களுக்காக நின்று கூட முடியும், நலம் கூட விசாரிக்க மாட்டான் அந்த ஆள். நான் சொல்றேன், அவருடைய உலகம் தனி. ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்துட்டாரு அவரு சொல்லி தப்பு இல்ல. அதை புரியாத நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இதுதான் எங்களோட கேள்வியை தவிர வேற எதுவுமே இல்ல. இதை கூட பொறுத்துப்பங்க. விஜய் வந்து எந்த விஷயத்துக்காக விசாரணைக்கு போயிருக்காரு? சிபிஐ, அதாவது கரூர்ல 41 பேர் இறந்துக்கிறாங்கல்ல, அந்த 41 பேர் இறந்துக்கிறாங்க. சோ அதை பத்தி எப்படி இறந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு விசாரணை இன்வெஸ்டிகேஷனுக்காக போறாரு. இதுக்கு என்ன பண்றானுங்க, இந்த டிவிகே கட்சியை சார்ந்தவர்களும் சரி, இந்த டெல்லியில ஆள் செட் பண்ணி வர வச்சுக்கிறாங்கன்னா, விஜய் சொல்லிட்டால முன்னாடியே எனக்கு வந்து அந்த டைமுக்கு நான் வருவேன், அங்க போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்றாரு. அப்ப அந்த டைமுக்கு ரசிகர்கள் வர சொல்றாரு மறைமுகமா. அங்க இருக்கிற ஆட்கள், அது இந்திக்காரங்கள எல்லாம் ஹிந்தி பேசுறவனுங்க, அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, டிவிகே வாழ்க டிவிகே வாழ்க இதை மட்டும் கத்துக்கணும் வந்து தமிழ்ல அப்படி கத்துற மாதிரி செட்டிங் போட்டு அங்க கத்த வைக்கிறானுங்க. இது கத்த வைக்கிறதுனால என்ன? அவரு என்ன, நான் கேக்குறேன், அங்க விஜய்க்காக வந்து டெல்லியில போயிட்டு இந்த டிவிகே கொடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்களே, அவர் என்ன பெரிய போராட்ட தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல மக்களுக்காக போராடி வந்து போயிட்டு சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரா, இல்ல எதுக்கு போயிருக்காரு? 41 பேர் தன்னுடைய அலட்சியத்தால 41 பேர் இறந்துக்கிறாங்க, அதுக்காக போயிருக்காரு. யோ, அந்த 41 பேர் இறந்துக்கிறாங்க, அதை பத்தி வந்து ஃபீல் பண்ணுங்கன்னா விஜய் சிபிஐ விசாரிக்க. அவன அந்த ஆளால் தான் வந்து இந்த மாதிரி இறந்தாங்க. கவர்மெண்ட்டை குறை சொல்றீங்க, அறிவு இல்லாம. செந்தில் பாலாஜியை குறை சொல்றீங்க, முட்டாள்தனமா. ஏன்னா சோறு தானே சாப்பிடுறீங்க நீங்க? வெக்கமான சூடு சொர்ணம் இல்லையாடா? உங்க வீட்டுல அந்த 41 பேர் மாதிரி எவ்வளவு இறந்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த கதி என்னன்னு சொல்லிட்டு. மனசாட்சியில மிருகங்களா? எப்படா கவர்மெண்ட் தப்பு சொல்றீங்க, எப்படா போலீஸ் தப்பு சொல்றீங்க? அப்ப சொல்றீங்களே, அப்புறம் என்ன டாஷ்கடா விஜய் வந்து போலீஸ்க்கு நன்றி தெரிவிச்சாரு? கரூருக்குள்ள வந்த உடனே அங்க நின்றுட்டு என்ன சொன்னாரு? எங்க இருக்கிற காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அவங்க இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க முடியாதுன்னு என்ன இதுக்கு சொன்னார் அவரு? சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னார் அவரு? ஏடா, காலையில இருந்து இன்னைக்கு ஜனங்களை பாவம் நிக்க வச்சு தண்ணி இல்லாம சோறு இல்லாம 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிக்க வச்சுக்கிறீங்க. கூட்டால மோதுது, போலீஸ் அங்கேயே நின்றுங்க, 30 அடி தூரத்துக்கு நில்லுங்க சொன்னா இல்ல கேட்காம, இல்ல அங்கதான் வந்து நிக்க வைக்கிறது. ஏன்னா அங்க நின்று கூட்டத்தை காட்டி அதை ட்ரோல் மேல வீடியோ எடுத்து படமா ஜனநாயக சீனா நடக்குன்னு சொல்லி பிளான போட்டீங்க. செந்தில் பாலாஜி வந்து எதனா சொல்லணுன்றதுக்காக வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அந்த பாட்டு பாடுறதுக்காக வரீங்க. அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே கிளம்பிடுறாரு. எப்படி இது எனக்கு புரியலையே. அது ஏன் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? இதுல வேற ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு.
அது என்ன கொடுக்குறாருன்னா, ஏங்க மதுரையில கூட தான் வந்து அழகர் திருவிழா நடக்குது, அப்ப கூட்டம் கூடுது, அப்ப அங்க இறந்தாங்கன்னா வந்து அழகர் தான் காரணம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள் கேட்கறான். முட்டாள் அடி தட்டுல முட்டாள் கேட்கறான். ஏண்டா முட்டா பையில அது வந்து கோவில் நிர்வாகம் நடத்துது. அந்த கோவில் நிர்வாகத்துக்கு தெரியும் எத்தனை பேர் கலந்துப்பாங்க, எத்தனை போலீஸ் தேவைப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. உங்களை மாதிரியா சொன்னாங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொல்ல. போலீஸ் வந்து அதிகமான போலீஸ் வந்துக்கிறாங்க அன்னைக்கு போட்ட இடத்துல. நீங்க எதனா கேக்குறீங்களா? போலீஸ் சொல்றத கேக்குறீங்களா? போலீஸ் சொல்லத கேட்காம என்ன பண்றீங்க? பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து கூட்டு போலீஸ் கிண்டல் பண்ணணும். நீங்களா ஒரு இடத்துல நிக்கிறதுல மரத்து மேல தாவுறது, எகுறது, குதிக்கிறது, அந்த மாதிரி தான் அழகர் திருவிழா வரவங்க பண்றாங்களா? ஏய், அங்க பண்றனா ஆர்கனைசேஷன், அதாவது குழு தனியா அமைச்சிருப்பாங்கடா. அழகர் கூட்டத்துல கிட்டத்தட்ட இருப்பான் ஒரு 200-300 பேர் மேல இருப்பான். போலீஸ் தவிர்த்து சொல்றேன், வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. இங்க எங்கடா வாலண்டியர்ஸ் இருந்தீங்க? ஏண்டா திமுக நடக்குது, அதிமுக நடக்குது, ஏதோ நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, எப்பாற்பட்ட நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அங்க இறந்தா போயிட்டு இருக்காங்க. ஆர்கனைசிங் இஸ் மஸ்ட்றாங்க. அது தெரியாம அறிவு கட்டத்தனமா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற எக்ஸாம்பிள் முட்டா பையில இந்த நீ கொடுத்த வந்து அப்படியே அந்த எக்ஸாம்பிளை பார்த்து அப்படியே பூரிச்சு போயிட்டு பா இன்னும் அறிவிடான்னு சொல்லிட்டு புகழ வேண்டியதாகிறா. தற்குறி பசங்களா, தற்குறி. ஏன்னா திருந்துங்கடா, நீங்க திருந்தாம வந்து இன்னமும் விஜய் நிக்கிறீங்கடா. நான் சொல்றேன், இந்த 41 பேர் வந்து இருந்ததுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னா கண்டிப்பா தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். இதை விடவே கூடாது.